அமேசான் அஃபிலியேட்னா என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி லிங்க் எடுக்கிறது, பணம் எப்படி வரும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அமேசானில் மாதம் 15,000 சம்பாதிக்கலாமா? ஆமாப்பா. இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அமேசானில் பொருட்கள் வாங்குவீங்க, ஆனால் அதில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தெரியலையா? சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா? கண்டிப்பாக முடியும். அதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ₹1 கூட உங்ககிட்ட இருந்து தேவையில்லை. இங்கே பாருங்கப்பா, இது என்னோட அமேசான் அசோசியேட்ஸ் அக்கௌண்ட் இப்போ தான் அப்ரூவ் ஆகிருக்கு. இது மூலமாக மாதம் 10,000 முதல் 50,000 வரை சம்பாதிக்கிறவங்க தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க. இதை எப்படி ஆரம்பிக்கிறது, அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் எப்படி வரும், இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நடுவில் தான் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. அதை மிஸ் பண்ணால் அக்கௌண்ட் லாக் ஆயிரும். அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது எந்த ஒரு வேலை என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அது என்ன வேலை, எதுக்காக பண்ணுறோம். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு மீடியேட்டர் மாதிரி, அதாவது புரியலையா, வெயிட் பண்ணுங்கள். அமேசானில் லட்சக்கணக்கான பொருட்கள் இருக்குது, கரெக்டாக? அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருட்கள், அதாவது உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், அதோட லிங்க் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ வைக்கிறீங்க. அந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி உங்களுக்கு அவங்க ஏதாச்சும் பொருள் வாங்கினாங்கன்னா அமேசான் உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் மூலமாக ஒரு மொபைல் ஃபோன் விற்றா 1% to 2% கமிஷன், துணிமணி விற்றா 8% to 10% கமிஷன், கிச்சன் பொருட்கள் விற்றா 6 to 9%. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பொருள் தயாரிக்கிற, டெலிவரியும் பண்ணல, சும்மா லிங்க் ஷேர் பண்ணதுக்கு உங்களுக்கு காசு. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சது நம்புகிறேன். இப்போது ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுது. இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது? ஸோ நெக்ஸ்ட் டவுட் அதுதான் வரும். ஸோ ஹவு டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எப்படி சேர்றது அண்ணா, கூகுளில் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அமேசான் அசோசியேட்ஸ் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு லிங்க் வரும், அதை சைன் அப் பண்ணுங்கள். இதில் 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ, அதுக்கு போயிட்டு உங்கள் பேர், அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா பணம் வாங்குறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட், அதுக்கு போயிட்டு இங்கே நிறையா பேர் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னன்னா வெப்சைட் இல்லையே நமக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம வரி பண்ணிக்கவே தேவையில்லை. உங்கள் யூடியூப் சேனல் லிங்க் இல்லைனா உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே போதும். நெக்ஸ்ட் ப்ரொஃபைலுக்கு போய்க்கோங்க. உங்கள் சேனல் எதை பற்றினது, டெக்கா, கேமிங்கா, அதாவது டிபி மாஸ்னா இது என்னது அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்கள் சேனல் என்னது அப்படிங்கிற மாதிரி இப்போ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கண்டென்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி ஃபினிஷ் கொடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ ஒரு கங்க்ராட்ஸ் மெசேஜ் வரும். உங்கள் ஐடி, அதாவது DPMass21 அப்படின்னா அது க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு டேஞ்சர் ரூல் பார்க்கலாம். இப்போது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சந்தோஷத்தில் நிறையா பேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. அமேசான் ஒரு ரூல் வச்சுருக்காங்க, 180 day ரூல். அதாவது நீங்கள் இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 180 நாளுக்குள்ளே, அதாவது 6 மாதம், அதுக்குள்ளே நான் 3 பேரை என்னோடய லிங்க் மூலமாக சேல்ஸ் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட். ஸோ அப்படி நான் சேல்ஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பெர்மனெண்ட்டாக. இன்னொரு முக்கியமான ரூல் இருக்குது, சேஃப் பையிங் இஸ் நாட் அலௌடட். அதாவது இப்போ எனக்கு தேவையான பொருள் நான் என்னோடய லிங்க் வச்சே வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஆடியன்ஸ்க்கோ ஷேர் பண்ணி தான் வாங்க முடியும். ஓகே, ஸோ செல்ஃப் பையிங் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். இப்போது ஓகே, எல்லாமே முடிஞ்சுது, நான் சேலும் பண்ண வச்சுட்டேன், எனக்கு எப்படி பேமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் எல்லாம் ஓகேப்பா. பணம் எப்படி கைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பே மீ பை NEFT அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் விவரங்களை கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் சேர்ந்த உடனே தானாக உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். முக்கியமாக உங்கள் பேன் கார்டு நம்பரையும் கொடுத்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷனையும் முடிச்சிடுங்க. அப்போதான் பேமெண்ட்டில் பிரச்சனையே வராது. ஓகே, இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜி அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இதில் என்னப்பா, எல்லா தொழிலுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் கரெக்டாக. எது விற்கும் எது விற்காது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம என்ன பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கணும், உங்களுக்கு கமிஷன் வர மாதிரியும் இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ், மைக், ட்ரிபோர்ட், ஹெட்ஃபோன், இதெல்லாம் யூடியூப்க்கு வீடியோ தேவையான பொருட்கள். அதே மாதிரி நமக்கு கமிஷனும் நல்லா வரும். நெக்ஸ்ட், ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், மதர்ஸ் யூஸ் பண்ணுற மிக்ஸி, குக்கர் மாதிரி பொருள், அதுவும் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல கமிஷன் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட், புக்ஸ். நம்ம சேனல் ஒரு சேனல் கரெக்டாக, அதனால பசில் புக்ஸ் அல்லது இல்லைன்னா ஒரு பிரெயின் கேம்ஸ் அது மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் சேனலையும் அண்டர்டேக் பண்ண மாதிரி இருக்கும், அந்த லிங்க்கும் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அமேசான் ஆப்குள்ளே போனாலே மேலே சைட் ஸ்டெப் அப்படின்னு ஒரு பார் வரும். அதில் கெட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு லிங்க் கிடைக்கும், ஸ்பெஷல் லிங்க் கிடைக்கும். அதை காப்பி பண்ணி உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் போடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ நண்பர்களே, சும்மா ஃபோன் வாங்குறதை விட்டுட்டு இப்படி ஒரு சைடு இன்கம் ரெடி பண்ணி வைங்க. தூங்கும்போது கூட காசு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக, அது இதுதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஆன்லைனில் நிறையா சம்பாதிக்கணும், அதுக்கு எனக்கு நிறையா வீடியோ வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.